வணக்கம் அமர் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மலமாடு 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 எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நீங்க தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல. குஜராத், நான் வெரி பிஸி. டெல்லி புரோகிராம கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். வேற சில மாநிலங்கள்லாம் நார்த்ல ஆந்திரா சொல்லுங்க. ஆந்திரா. அப்புறம் என்ன அங்கெல்லாம் டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்க? PhD படிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம். என்ன படிச்சிருக்க நீ? BA. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏன்னா டிகிரி முடிச்சாச்சு. டிகிரி வந்து நான் டிஸ்டிங்ஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். சும்மா நாச்சி சொல்றான், மண்டையில பூரா களிமண்ணாக்கும். முட்டா பைய. அப்புறம் MBA படிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபாதர் வந்து என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். போஸ்ட் PhDக்கு அடுத்தது படிச்சிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப நாள் கனவு எனக்கு PhD பண்ணணும் அப்படி. ஐயா முட்டா போண்டாக்கு டை கட்டா மாதிரி இருக்காங்க. இன்னும் உங்க தலைவர் உட்பட தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே இப்ப படிக்க கிளம்புறீங்க. எல்லாம் அரசியல் பண்றதை விட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ளை. நீங்க ஒரு விஷயம், எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு ட்ரீம்ன்றது உண்டு. பாலிடிக்ஸ்ன்றது வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் கிடையாது. பாலிடிக்ஸ்ன்றது என்னுடைய சர்வீஸ். நான் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தொண்டு தானே தவிர அது என்னுடைய ப்ரொஃபஷன் கிடையாது. அதுல இருந்து எனக்கு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. ஐயா, கண்ணிகள் அவன் புள்ள பெற்றவங்கள நேர்மையான அரசியல்வாதியும் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். பாரதிய ஜனதா கட்சி எந்த யாருக்குமே வந்து அப்படி அரசியல்ல சம்பாதிக்கணும், அரசியல்ல வந்து டெண்டர் எடுக்கணும், அரசியல் இது பண்ணணும், அதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது எங்களுக்கு. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. நாங்க எனக்கு என்ன வயசு 30ஸ்ல இருக்கும். நீங்களும் 30s தான் நினைக்கிறேன். ஆமா, 30ஸ்ல இருக்கும்போது படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? காந்தி காலத்துல இருந்து அறியறது நீ எல்லாம் காலத்தை பத்தி பேசாதடா, ஓங்கி அப்பிடுவேன். அந்த விஷயத்துல என்னுடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவருடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுத வந்த மக்கு பசங்க தான் நீங்க. ஓ, பெல் அடிச்சாங்க பாரு, குட்டி போட வைக்க போறாங்க. போடா. ஒருவேளை பாலிடிக்ஸ்ல நீங்க எல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்க சோ வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்ப நான் பாடிக்கு ஏதாவது ப்ரொஃபஸராவது இது பண்ணிப்பேன்ல. யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்ப எல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. உங்கள் தலைவரும் இப்ப வெளிநாடு போக தான் போறாரா? கண்டிப்பா லண்டன் போறாரா? ஏன் கண்டிப்பா போவாருன்னு தான் நினைக்கிறேன். அதுல என்ன இருக்கு? செத்தானுடா லண்டன் ஜனங்கள்லாம். நாடு விட்டு நாடு போய் ஜனங்களை போடுற முடிவு பண்ணிட்டியா? அவர் போயிட்டா இங்க மாற்று தலைவர் ஒருத்தர் போடணும். அது ஒண்ணும் 10 வருஷம் கோர்ஸ் கிடையாது. அது ஒன்னும் PhD கிடையாது. 5 மாசம் தான் கூட, ஒரு 5 மாசம் கூட கிடையாது. 5 மாசம் கூட கிடையாது. 4 மாசம் 4 மாசம் கூட கிடையாது. செருப்பாலே அடிப்பேன். அப்பா கிளம்பு. இப்ப நீங்க பாருங்க, எந்த தலைவரையாவது டெய்லி நீங்க பிரஸ் மீட் எடுக்கிறீங்களா? ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை தவிர வேற யாருமே நீங்க டெய்லி பிரஸ் மீட் எடுக்கிறது கிடையாது. ஏன்? அவன் ஒரு காமெடி பீஸியா. ஸோ டாக் ஆஃப் தி மூமெண்ட்னு சொல்ல போனா இது ஆல்வேஸ் தலைவர் அண்ணாமலை அவர்கள். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். பிஜேபி மற்ற நாங்கள்லாம் எல்லாருமே அது ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இவங்களை பிடிக்குது. அவங்களுக்கு அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு வீட்டுல இருக்கிறானுங்க. நான் உங்களை கேட்கிறேன், தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னது தூமுன்னுங்க சார், நல்ல சவுண்ட் வச்சே. என்னது ரெண்டாவது தூமுன்னுங்க சார், நல்ல சவுண்ட் வச்சே. உங்களுக்கு சரியானதா படுதா? ஒரு நல்ல கட்சி தலைவரா இருக்காரு, பேசுறாரு, நல்லா பேசுறாரு, கேள்வி கேட்டா பேசுறாரு, கரெக்ட், விவாதம் பொருளை ஏற்படுத்துறாரு. வெரி குட். வெச்சுக்கங்க. அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னா அப்புறம் மக்களுக்கு பிடிக்காதா என்ன? கல்லாலேயே அடிப்பானுங்க. திமுகவோ அதிமுகவோட எல்லாம் நீங்க வர முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதை பீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். 82 நோட்டா கிட்ட இருந்து ஜெயிச்சிட்டீங்க. ஓட்டு காசு கொடுக்க வேணான்ற எங்கேயுமே கொடுக்க கூடாது. ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறோம். நான் சவால் விடுகின்றேன். அதாவது சி கேட்டகரினா 3 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, பி கேட்டகரினா 6 கோடி கொடுத்தாங்க, ஏ கேட்டகரினா 10 கோடி வரைக்கும் கொடுத்தாங்க செலவு பண்ண அப்படின்னு. ரொம்ப கம்மியா சொல்றீங்க நீங்க. இத்தனை கோடி செலவு பண்ணி. ஏ கேட்டகரினா 25 கோடி 30 கோடி ரூபாய் கொடுத்தாங்களா, கிளப்பி விடுறாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா? அந்தந்த மாவட்டத்துக்கு அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்.
நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எங்க கிட்டலாம் பிளாக் கிடையாது கொடுக்கணுன்றதுக்கும். கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. சென்னையில் இருந்து நேற்று இரவு நெல்லை சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்துள்ளது. விசாரணையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசைவாக்கத்தில் உள்ள ஓட்டல் ஒன்றிலும் அவரது உறவினர் சேப்பாக்கம் பகுதியில் நடத்தி வந்த ஓட்டல் ஒன்றிலும் இருந்து பணத்தை நெல்லைக்கு கொண்டு செல்வது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நயனார் நாகேந்திரன் ஒன்னே வருது, அவர் ரயிலில் ஒரு பணம் தொகை பிடிப்பட்டது. இது நயனார் நாகேந்திரன் பணம் தான் அப்படின்னு பாஜக போட்டு கொடுத்தாங்க. யார் அது? அவர்தானா? கவுத்திட்டாங்க சார், விசாரிக்கவே வேண்டாம், இந்த ஜெயில கொண்டு அடைச்சிருங்க. தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்து முடிஞ்ச அடுத்த ஒரு வாரம் பிஜேபியில வந்து இந்த மாதிரி பணத்தை எல்லாம் கையாண்டு விட்டார்கள், ஆளாளுக்கு இத்தனை கோடியை சுருட்டாங்க, இத்தனை லட்சத்தை சுருட்டிட்டாங்க, இதற்காக ஒரு தனி ஒரு குழுவெல்லாம் போட்டிருக்காங்க. சார் ஒரு இடத்துல சண்டை நடந்திருக்கு, எனக்கு காசு வரலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, ஒண்ணு காட்டுங்க. மகனை செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கிய விவகாரத்தில் அமர் பிரசாத் ரெட்டியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். 19ஆம் தேதி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்தார். அப்போது சித்ரா நகரில் இருந்து ஆட்களை அழைத்து வருவது தொடர்பாக ஆண்டாளுக்கும் பாஜக மகளிர் அணி நிவேதாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உங்க பேர்ல கூட 3 கோடி 5 கோடின்னு 10 கோடின்னு எதை இதெல்லாம் நீங்க வந்து வரும், நான் எல்லாம் 2500 கோடி தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க திருப்பி 3 கோடி கொண்டு வந்து விடாதீங்க. என்ன குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஜாலியா என்ஜாய் பண்றீங்க போல இதெல்லாம். வேற என்ன இருந்தா தானே என்ஜாய் பண்றதுக்கு இல்லையே. இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. உங்க சார் இந்தியா உலகத்திலே பெரிய கட்சி, பணக்கார கட்சி தானே சார். அதுல நான் என்ன உடனே புறம்போக்கு. ஆனா இந்த அரசியலை வச்சு நீங்க எல்லாம் 500 கோடி 1000 கோடி 2500 கோடி, அண்ணாமலை இந்த தேர்தலே ஒரு 1000 கோடி சம்பாதிச்சிட்டாரு, வந்தா அந்த பதவி இல்லாம 1000 கோடி சம்பாதிச்சிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்படி ஒரு 500 கோடி 1000 கோடி எல்லாம் நாங்க சம்பாதிச்சோம்னா கவலையே படாதீங்க, மாதேஷ் அவர்களுக்கு 150 கோடி கொடுத்துறோம். தேர்தலுக்கு வந்து 8 கோடி 10 கோடியில உங்களுக்கு எத்தனை கோடி வந்ததுன்னு நான் கேக்குறேன். திருப்பி பாருங்களேன், இவர் 8 கோடி 10 கோடி மாதேஷுக்கு எவ்வளவு கொடுத்தோம்? ஐயா இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? வச்சுக்கீங்க நீங்களும் என்னுடைய பினாமியா நீங்க இருந்து மேல வாங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, அதனால சொல்றேன் வச்சுக்கீங்க. செய்தி இப்படி எல்லாம் வந்திருக்கே உண்மையானு கேட்டுட்டு போலான்னு தான் நான் வந்தேன். அதான் நான் 150 கோடி 2000 கோடி எந்த அதிகார பதவி இல்லாம எல்லாமே வரீங்க. எந்த மக்களுமே நம்ப மாட்டாங்க. அந்த ஹரிஷ் என்ற நபர் இங்க எங்க வராரு இந்த டாபிக்ல? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆருத்ரா மேட்டர்ல ஆம்ஸ்ட்ராங்க ரிலேட் பண்றீங்க, கரெக்ட்டா? அவங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. ஹரிஷ் என்ற நபர் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல என்னோட உட்கார்ந்த மாதிரியோ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட உட்கார்ந்த மாதிரியோ, அதாவது நடந்து போயிட்டு இருக்கும்போது போட்டோ எடுக்கிறது. சார் பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுல உங்களோட நடந்து வந்தாரா இல்லையா சார்? ரோட்ல 1 லட்சம் பேர் நிற்பாங்க, அது கணக்கா உங்களுக்கு? இங்க எனக்கு போட்டுருக்காதுவும். ஆமாண்டா. ஆமா. என்னமா எழுதி இருக்கீங்க? இங்க என்ன எழுதி இருக்கு? அந்த போட்டோ தான் சார் வைரல் சோசியல் மீடியாவுல. பிரதமரை பார்த்தாரா? நீ ஒரு அண்ட புழுகை, ஒரு ஆகாச புழுகை எனக்கு தெரியும்டா. மாத்தி புழுவாதீங்க. ஒரு போட்டோ எடுத்த காரணத்துக்காகவே நீங்க வந்து என்ன சொல்றீங்க? போட்டோ கூட நான் ஸ்டில்லே கொடுக்கல, நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட வராரு. நான் ஸ்டில்லு கொடுத்த போட்டோ ஒண்ணு காட்டுங்க. அவரோட நான் ஸ்டில்லு கொடுத்துருக்கேன், தோல் மேல கை போட்டிருக்கேன், பக்கத்துல என்னோட உட்கார்ந்து இருக்காரு, கட்சி நிகழ்ச்சியில அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஒரு போட்டோ அவருக்கு பொறுப்பு கொடுத்தது நீங்க. ஒரு போட்டோ அவருக்கு பொறுப்பு கொடுத்தது நீங்க. ஒரு போட்டோ. அட கடவுள், இப்ப நான் என்ன பதில் சொல்றது? அமர் பிரசாத் ரெட்டி இவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு, ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கினாரு. மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். 1 கோடி ரூபாய் வாங்கினாரு, 1 லட்சம் ரூபாய் வாங்கினாரு, 1000 ரூபாய் வாங்கினாரு, இல்ல 1 ரூபாய் வாங்கினாரு. நீங்க அலிகேஷனை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இதே இடத்துல தூக்கு மாட்டி செத்து போயிடும். தொங்கு தொங்குடா. மேல இடத்துல இருந்தா ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் கொடுத்தாங்க சார். ஒவ்வொரு தொகுதியும் ஒரு பாராளுமன்ற தொகுதி 30 கோடி ஒவ்வொரு இடத்துக்கும் போச்சு. அவர் பாருங்க, அதுதான் பிரச்சனையே. அது நம்ம மாம்ஸ் அமைக்கிட்டாரு. அவரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது அமைப்பு பாஜக வேட்பாளருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. இல்ல 40க்கும் 30 கோடி மேல இருந்து வந்ததுல 12 தான் கொடுத்துருக்காங்க. 25 கோடி 2 தொகுதிக்கு தான் போயிருக்குது. ஒண்ணு கோயம்புத்தூர், இன்னொன்னு நயினார் நாகேந்திரன். ஆனா இல்லைன்னு சொன்னா
எவெல்லாம் என்கிட்ட அலிகேஷன் வாங்கியிருக்கானோ அவன் அத்தனை பேரும் என்கிட்ட வந்து ஒரு செருப்படி வாங்கிட்டு அப்படிங்களா? கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டே? அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? ₹1 எவங்கிட்டயா தான் நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில. இதை இப்போ வந்து 2013 இருந்து ஜாயின் பண்ண இப்போ வரைக்கும் எவங்கிட்டையாவது தமிழ்நாட்டில் நான் போய் நின்று ₹1 நான் வாங்கிட்டேன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றது, நானே செத்து போயிடுறேன். ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணும். எங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு. இதுல இருந்து நம்ம சம்பாதிக்க கூடாது. பெண்கள் விஷயத்துல, காசு விஷயத்துல நீங்க தவறு செஞ்சீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தலைவரே நினைச்சாலும் அந்த கட்சியில இருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. சொல்றதுக்கு உங்களுக்கு யோசித்து இருக்கா? அண்ணாமலை தூய்மையான அரசியல்வாதி, உறுதியான கைகளுக்கு சொந்தக்காரர். உறுதியாக அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாது, இந்த கட்சியில இருக்கக்கூடிய அனைவருமே அப்படிதான். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை வச்சு கொண்டுடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.